தமிழகம் கோவில்களின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோவில்கள் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு மரியாதைக்குரிய ஆதாரமாக உள்ளன. 33,000க்கும் மேற்பட்ட கோவில்களால் நிறைந்த தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள பிரம்மாண்டமான மிகவும் மதிக்கப்படும் கோவில்களை கொண்டுள்ளது. காலத்தால் அழியாத கட்டிடக்கலை அதிசயங்கள் தவிர இந்த கோவில்கள் தெய்வீக தன்மையுடனும் நேர்மறை ஆற்றலுடனும் விளங்குவது மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான யாத்ரீகர்களையும் ஈர்க்கிறது. ஒவ்வொரு கோவிலுக்கும் தனித்துவமான சிறப்புகளும் அதிசயங்களும் இருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் உள்ள முக்கியமான கோவில்களின் தனித்துவமான அம்சங்களை பற்றி பார்க்கலாம். திருவண்ணாமலை சுவாமி எப்போதும் ராஜகோபுரம் வழியாக வராமல் பக்கத்து வாசல் வழியாகத்தான் வெளியே வருவார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மொத்தம் 14 கோபுரங்கள் உள்ளன. வேறு எந்த கோவிலிலும் இவ்வளவு அதிகமான கோபுரங்கள் இல்லை. கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் ஒப்பிலியப்பன் கோவிலில் தயாராகும் எந்த நெய்வேத்திய பண்டங்களுக்கும் உப்பு சேர்ப்பதில்லை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பெருமாள் கோவில்களில் கொடுப்பது போல் தீர்த்தம் கொடுக்கிறார்கள். வேறு எந்த சிவன் கோவிலிலும் இதுபோல் தீர்த்தம் கொடுப்பது கிடையாது. மூலவரே வீதி வலம் வருவது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள நடராஜர் மட்டுமே. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் மீன்கள் வளராது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகில் உள்ள கேரளபுரத்தில் உள்ள சிவன் கோவிலில் உள்ள அரச மரத்தடியில் நிறம் மாறும் அதிசய விநாயகர் இருக்கிறார். ஆவணி மாதத்திலிருந்து 6 மாதங்கள் வெள்ளை நிறமாகவும் மாசி மாதத்திலிருந்து 6 மாதங்கள் கருப்பு நிறமாகவும் மாறிவிடுகிறார். சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த சிலைக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறது. சிதம்பரம் கோவிலில் ஒரே இடத்தில் நின்றபடி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளையும் ஸ்ரீ நடராஜரையும் தரிசிக்கலாம். சைவர்களுக்குரிய திருவாதிரையும் வைஷ்ணவர்களுக்குரிய வைகுண்ட ஏகாதசியும் ஒரே மாதத்தில் ஒரே கோவிலில் நடைபெறுவது சிதம்பரத்தில் மட்டுமே. எல்லா கோவில்களிலும் பெருமாளின் இடது கையில் தான் சங்கு இருக்கும். திருக்கோவிலூரில் மட்டும் வலது கையில் சங்கு இருக்கும். இமயமலை சாரலில் இருக்கும் பத்ரிநாத் கோவிலில் மே மாதம் முதல் வாரம் நடை திறந்து நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் மூடப்படும். நவம்பரில் கோவிலை மூடும் போது ஏற்றும் தீபம் மீண்டும் கோவில் திறக்கப்படும் வரை, அதாவது 6 மாதம் எரிந்து கொண்டே இருக்கும். குளித்தலை மணப்பாறை செல்லும் வழியில் ஐவர்மலை என்ற ரத்னகிரி மலையின் மேல் காகங்கள் பறப்பதில்லை. ஆழ்வார்குறிச்சியில் நடராஜர் சிலை ஒரே கல்லினால் ஆனது. தட்டினால் வெண்கல ஓசை வரும். காசியில் பள்ளிகள் இருந்தாலும் ஒலிப்பதில்லை. காசி நகரை சுற்றி 45 கல் எல்லை வரை கருடன் பறப்பதில்லை. சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் உட்கார்ந்த கோலத்தில் சில மூலிகைகளால் ஆக்கப்பட்ட மிகப்பெரிய திருமேனி. இவ்வளவு பெரிய ரூபமுள்ள அம்பிகை வேறு எந்த கர்ப்ப கிரகத்திலும் இல்லை. தேனி மாவட்டம் கம்பம் அருகில் இருக்கும் சுருளிமலையில் திருநீர் குகையில் விபூதி அள்ள வந்து கொண்டே இருக்கும். திருநீர் தானாகவே விளையும் மற்ற திருத்தலங்கள் மருதமலை, திருநீற்றுமலை, கதிர்காமம், கங்கை கரையில் உள்ள திருவருணை. ரத்னகிரி மலையில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் பால் சிறிது நேரத்தில் தயிராக மாறும் அதிசயம் நடக்கிறது. சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் தயிர் புளிப்பதில்லை. அம்மன் சந்நிதி இல்லாத கோவில் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில். தேனி மாவட்டம் தெப்பம்பட்டியில் உள்ள வேலப்பர் கோவிலில் உள்ள மூலவர் சுயம்புமூர்த்தி. இந்த கோவில் அருகில் உள்ள மாமரத்தின் அடியில் ஊற்று நீர் பொங்கி வந்து கொண்டே இருக்கிறது. 108 திவ்ய தேசங்களில் 96 வைணவ கோயில்கள் இருப்பது தமிழ்நாட்டில். சைவம் வளர்த்த 63 நாயன்மார்களும் பிறந்தது நம் தமிழ்நாட்டில். வைணவம் வளர்த்த 12 ஆழ்வார்களும் பிறந்தது தமிழ்நாட்டில். சிவன் கோவில்களுக்கு எல்லாம் தலைமை எனப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவில் இருப்பதும் தமிழ்நாட்டில். வைணவ கோவில்களுக்கு தலைமையான திருவரங்கம் இருப்பது தமிழ்நாட்டில். பஞ்சபூதங்களுக்கான கோவில் இருப்பது தமிழ்நாட்டில். நவகிரகங்கள் மற்றும் 27 நட்சத்திர கூட்டங்களுக்கான கோவில்கள் இருப்பது தமிழ்நாட்டில். 14 சித்தர்களும் வாழ்ந்து சமாதியானது தமிழ்நாட்டில். பழந்தமிழர்களின் 5 வகை திணைகளுக்கான கடவுளான குறிஞ்சிக்கு முருகன், முல்லை, திருமால், மருதம், இந்திரன், நெய்தல், வருணன், பாலை, கொற்றவை ஆகிய தெய்வங்கள் இருந்ததும் தமிழ்நாட்டில். இப்படியாக நம் தமிழகம் பல்வேறு கோவில்களை கொண்ட ஆன்மீக பூமி.